பேசலாம். திரு ராமசாமி, பாஜகவை வைத்துக்கொண்டு கூட்டணிகள் வருவதுங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு திரு அரவிந்த் சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த கூட்டணி கணக்குகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக அதுக்கு ஒரு தடையா இருக்கா ஒரு கூட்டணியை விரிவுபடுத்துறதுல? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இப்ப வர தேர்தலுக்கு 2026. திமுகவின் ஆட்சியில் பல கடுமைகள் நடந்திருக்கிறது. அதுல இருந்து மக்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அதற்கு என்ன தேவை அப்படின்றதுதான் அவரோட முக்கிய பொறுப்பு. அப்படின்றபோது 234 தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகளை அதிகமாக ஒவ்வொரு வாக்குப்பெட்டியிலும் பெற முடியும் அப்படின்றதுதான் அதற்கான செயலும் சிந்தனையும். இப்போ அதை நோக்கிதான் அவரோட பயணம் தொடங்கி இருக்கிறது. அதுல இந்த கூட்டணிகளை சேர்க்க வேண்டியதும் அதே பயணம் தான். இதுல என்ன ஒரே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னா, விஜய் அவர்கள் பல கட்சிகளுக்கு நாங்க கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்க கூட்டணி நாங்க டிட்டர்மைன் பண்ணிட்டோம், ஸ்ட்ரிக்டா எந்த ஒரு கட்சியோடையும் சேர முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்லல. சில காலகட்டத்துல அவர் பாஜகவை எதிர்வினையா பார்த்திருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் யாரு? தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி திமுக, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சி பாஜக. அப்படின்ற போது அவர்களை எதிர்த்து அரசியல் அப்படின்ற ஒரு பயணம் இருந்தால்தான் அவர்கள் மீது இருக்க எதிர்வினையை வைக்க முடியும். மக்களுக்கு என்ன தேவை? கொள்கை எதிரியோட கை கோர்க்க முடியாதுன்னு திரு விஜய் சொல்றாரு. தொடர்ச்சியா அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அல்லது இன்னும் திரு அருண்ராஜ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் அதை சொல்றாங்களே. இதே செய்திகளை திமுகவும் சொல்லியிருக்கிறது, விசிகேவும் சொல்லியிருக்கிறது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருக்கிறது. கம்யூனிஸ்டும் காங்கிரசும் திமுகவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட்டணியில் இன்று இருக்கிறார்கள். காங்கிரஸ் பத்தி அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, திரு விஜய்க்கு இதுதான் முதல் தேர்தல். இல்ல அப்போ திரு விஜய்க்கு இதுதான் முதல் தேர்தல். இல்ல விஜய்க்கு இதுதான் முதல் தேர்தல். அவர் இதுல அப்படியான ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறார் அரவிந்த். அதாவது முதல் தேர்தலே சொல்ல மீறி போயிட்டாருன்னு ஒன்று வந்துட்டா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்வி வைக்கிறார் அவர். மன்னிக்கணும், மக்கள் பார்க்க போது மக்களுக்காக என்ன தேவை, அதை சரியாக செய்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தோல்வியுற்று இருக்கிற பல கட்சிகள் அவர்களால் வளர முடியல வேகம் என்ன அப்படின்னு இருக்கு. விஜய் அவர்கள் அதே வேகத்திற்காக தான் வந்திருக்கிறார். நான் அடுத்த 25 வருடம் நான் இதே பணியில் இருக்க போகிறேன், நான் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லல. இந்த வாட்டி இல்லாட்டியும் அடுத்த வாட்டியாவது ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்றதுதான் விஜய் அவர்கள் சொல்லலாம் கூட அவர் கட்சியில இருக்கா மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த கட்சிக்கு நிர்ணயம் என்னவாக இருக்க போகுது?